ஃபஸ்ட்டு தெரியாது, எங்களுக்கே ஜாண்டிஸ்ன்னு தெரியாது. ஃபுட் பாய்சன் ஆயிருந்தது. நைட்டு ஃபுல்லாக ஒரு வாந்தி அந்த மாதிரி ரொம்ப அன்ஈஸி ஆகிட்டு, ரொம்ப லோ பிபி மாதிரி ஆகி ரொம்ப டல் ஆகிட்டார். பக்கத்தில் விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருந்தோம். போனோடனே சொன்னாங்க ரொம்ப பல்ஸ் இதெல்லாம் ரொம்ப டவுனில் இருக்குது அன்ட்டு. அப்போ தான் ஹிஸ்ட்ரி எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எங்களுக்கு அது வரைக்கும் அவரோட ஒரு இஷ்யூன்ட்டு ஒரு ஜொரான்ற கூட படுத்ததில்லை அவர். அது எப்படி சடனாக என்ன நடந்தது இது வரைக்கும் எனக்கு ஒன்றும் புரியல. இமீடியட் 2-3 ஹவர்ஸில் அவர் பழைக்கிறதே கஷ்டன்ற நிலைமைக்கு சொல்லியிருந்தாங்க. சொல்ல முடியாதம்மா, ஹவர்ஸு தான் சொல்ல முடியாது என்ன இதுன்ட்டு. எனக்கு அப்போது ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் தான் ஓகே ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்குது, இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு ரொம்பன்னு சொல்லிட்டு வென்டிலேட்டரில் இருந்தார் 2 days. ரொம்ப எல்லாமே ட்ராப் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் சைன் பண்ணிங்கன்னா உடனே வென்டிலேட்டர்னாங்க. எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா குழந்தைங்கள்லாம் சின்ன சின்ன, அவங்க பொண்ணு 8th படிச்சுட்டு இருந்தா, ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் படிச்சுட்டு இருந்தா. ஓகே பார்க்கலாம், இல்லை கடவுள் இருக்காருன்னு நினச்சிட்டு 3 days வென்டிலேட்டரில் இருந்தார். அதுக்கப்புறமா அப்புறமா தான் இங்கே இருந்தால் கண்டினியூ பண்ணால் திருப்பி எனக்கு அது பெரிய ஷாக். இதே ஃபீல்டில் தான் ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாரு. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருக்கட்டும்னு சொல்லி அம்மா தான் இங்கே இருக்கிற. அப்போ இங்கே கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தது. ஸோ அப்போது எல்லாமே இங்கே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மைசூருக்கு போனோம். ஸோ அப்போ மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் எல்லாமே பார்த்தது இந்த ப்ராப்பர்ட்டி அது இது ஹெல்ப் ஆச்சு. ஸோ சேவிங்ஸ் அப்போது அப்பா இருக்கிறப்போ நிறைய இருந்தது. ஸோ அம்மாவுக்கு கோல்டு ஆகட்டும் சரி, ப்ராப்பர்ட்டி எல்லாமே இருந்தது. ஆனால் மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் இப்போ அங்கே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் அதுக்கு ஒரு சோர்ஸ் போடணும். ஸோ அதனால் ஃபுல்லாக இங்கே ஆல்மோஸ்ட் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு தான் அங்கே போய் ஒரு நியூ லைஃப் மாதிரி தான் அங்கே திருப்பி ஓரளவுக்கு பெட்டராகி இங்கே சென்னைக்கு வந்து இருந்தோம். அப்பா இறந்தப்புறம் திருப்பி அது 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்பா இறந்தப்புறம் திருப்பி ஆல்மோஸ்ட் 0. ஸோ அக்கா காலேஜ் முடித்தோடனே ஜாபுக்கு போய் ஒர்க் பண்ணதுனால அது அப்படி இப்போ எதுவும் நான் காலேஜ் டைம்லேயே லைட்டாக பார்ட் டைம் அது இது என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். என்னோடய ஸ்டடீஸ்க்கும் அம்மா சைட் எங்கள் அம்மா சைடு கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் ஸ்டடீஸ்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஒரு டிராஸ்டிக்காக இருந்திருக்கும் இல்லையா, அப்பா இருந்தப்போ ஒரு சிச்சுவேஷன், அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக 0லேருந்து ஆரம்பிக்கணுன்றப்ப அந்த ஏஜில் உங்கள் ஏஜில் வந்து அது ஏற்றுக்கிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அந்த டைம். ஏன்னா எல்லாமே பார்த்துட்டு எதுவுமே இல்லைன்னு தோன்ற போது அது ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ அது ரொம்ப ஹார்ட் டைம். அதுவும் ஒரு காரணம் எங்களுக்கு கொஞ்சம் சினி இண்டஸ்ட்ரிக்கு நாங்கள் தூரமாக இருக்கிறது. ஏன்னா வேண்டாம், இப்போ நம்ம டைம் நல்லா இல்லை. ஓகே எல்லா லைஃப்லையும் இருக்கிறது தான், எங்களுக்கு தான் வந்திருக்குன்றதெல்லாம் இல்லை. ஃப்ளக்சுவேஷன்ன்றது எல்லார் லைஃப்லையும் இருக்கிறது தான். சரி ஓகே, எங்களுக்கு என்னென்னா எனக்கு ஃபைனான்ஷியல் கஷ்டத்தோட அவரையும் இழந்துட்டோம் இல்லையா. இப்போ அவர் இருந்தாருன்னா எங்களுக்கு அது வேறு விஷயம், என்ன வந்திருந்தாலும் தாங்கியிருக்கலாம். குழந்தைங்க அவங்களும் அப்பாவை இழந்துட்டாங்க. ஓகே நம்ம ஃபைனான்ஷியலி கொஞ்சம் ட்ராப் ஆனோம். எனக்கு அந்த டைமில் தான் சொன்னேன் இல்லையா, ஷூட்டிங் வீடு அவர் இறந்த டைமில் தான் ஒரு 6 months பேக் தான் ஷூட்டிங் வீடு எடுத்திருந்தார். அக்டோபர் தான் வந்திருந்தோம் நாங்கள் சென்னைக்கு. மே 25 ஓன் ப்ராப்பர்ட்டியில் ரெண்டலுக்கு மாதிரி தான் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தோம், ஓன் ப்ராப்பர்ட்டி இல்லை. ஸோ அதனால் அப்பா இறந்தப்புறம் அது ஒரு 1 year 2 years மெயின்டைன் பண்ண முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறமா அது பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறமா ஒரு நார்மல் ரெண்டல் ஹவுஸ் 2 BHK மாதிரி போயிட்டு நார்மல் லைஃப் தான் அதுலேருந்து.